ஹாய் guys, நம்ம தமிழ் மீராஜ் நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 85 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Fire style பண்ணுங்க. Fire style. தடுக்க முடியல. Georgie, Eno, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. ஐயோ. பட்டம். இந்த பிளேட்ல கீறதுலயே குறியா இருக்கும். எருமாடு. பக்கம் ஸ்பீடு தான். அடேங்கப்பா, நீ பயங்கர திறமசாலியா இருக்கியே. அல்ல நரோட்டோ போட்ட மாதிரியே நீங்க ஓகே தானே? யா. ஷாரிங்கான பயன்படுத்திக்கிட்டே இது வரைக்கும் நான் 4 தடவை மாஸ்க் கிழிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தொடர முடியும் தெரியல. 4 முறை யூஸ் பண்ணிட்டாரா? அவங்க ஒண்ணா சேர்ந்து நல்ல சண்டை போடுறாங்க. ஆனா கக்காஷி சென்சை தான் அவன் அட்டாக் பண்ணாய், அதுவும் லைட்னிங் பிளேட வச்சு. அப்புறம் எப்படி அவன் இன்னும் உயிரோட இருக்கான்? நீ சொன்னது சரிதான். நான் நேரா அவனோட ஹார்ட்டையே அட்டாக் பண்ணேன். இந்நேரத்துக்கு அவன் உயிரோடவே இருந்திருக்க கூடாது. ஆனா அவன் உடம்புக்குள்ள இருந்த ஒரு மான்ஸ்டரை மட்டும்தான் நான் கொண்டிருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவனுக்கு பதிலா அந்த மான்ஸ்டர் தான் அதோட உயிரை விட்டுருக்கு. வாய்ப்பு இருக்க அவன் என்னோட ஷேடோ பொசிஷன் சுரிக்கல்ல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியுமா? அவன் கையை உடம்புல இருந்து கட் பண்ணா. அது இந்த ஹார்ட் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது தனியாவும் செயல்பட்டு இருந்துச்சு. ஓகே, அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு அந்த 3 டார்க் ஃபிகர்ஸ் அப்புறம் மாஸ்க போட்டுக்கிட்ட ஒருத்தன் நிக்கிறான்ல, எல்லாருக்கும் தனித்தனி இதயங்கள் இருக்கு. ஆனா மொத்த 5 இதயங்களும் அவனுக்கு சொந்தமானது. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒண்ணு குறைஞ்சிருக்கு. அதுக்கு ககாஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னா அவனை நம்ம முழுசா தோக்கடிக்கிறதுக்கு அந்த மொத்த 4 ஹார்ட்ஸையும் எப்படியாவது அழிச்சாகணுமா? சரியா அதேதான். பரவாயில்லையே, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க. பேட்டல்ல கஷ்டப்பட்டு போராடி தோத்து போன ஷினோபிகளுடைய இதயம் இப்ப எனக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு பதிலா வேறொரு இதயத்தையும் பயன்படுத்த முடியும். உங்க இதயங்களையும் நான் எடுத்துப்பேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அவன் திருடி வச்சிருக்கிற இதயங்களோட சக்கர நெட்வொர்க் எல்லாத்தையும் பயன்படுத்துறான். ஒவ்வொரு இதயத்தோட சக்கர நெட்வொர்க்கையும் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். முக்கியமான விஷயம், லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்கள எரிப்பீங்களா இல்ல புதைப்பீங்களா? புதைச்சு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் வேலை வைப்பான். காக்கசுவை பத்தி தோண்டி கூட எடுப்பான். அடையிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். ஆனாலும் அவன் தலைக்கு இவ்வளவு பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்வளவு ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலையை வெட்டி வீசினதை மறந்துட்டியா இல்ல? காக்கசு, போதும், வாயை மூடு. சிக்கமாருக்காக விட்டாராமா. நீங்க பழி வாங்க வந்திருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நாங்க சின்ன பசங்க சண்டை போடுறதில்ல. எல்லாரும் என்னோட தமாத்தோன்னு இருக்கீங்க. ஏதோ செத்தானே இவன் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? அவனே ஒன்னா நம்பர் டம்மி பீஸ். அவன்கிட்ட கத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் கத்து கொடுத்தாலும் வாயிலே வெடி வைக்கணும். ஜோர்ஜி, அடடா, மாணவர்களுக்கும் டீச்சருக்கும் நடுவுல நல்ல உறவு இருந்திருக்கு போலயே. என்ன பிரயோஜனம்? போதும், நிறுத்துன்னு சொன்னேன். ஜோர்ஜி, ஆமா, உடற்பயிற்சினா என்னன்னு உனக்கு தெரியுமா தம்பி? இவ்வளவு குண்டா இருக்க. உருவத்தை பத்தி தெரியாம ஓ, இவன் தடுத்துட்டானா? இல்ல கீறி இருக்காங்க. எல்லாருக்கும் கக்காஷி தான் வர வேண்டியதா இருக்கு. அவர் வேக அளவுக்கு யாரும் இல்லை. சொன்னா கேட்கவே மாட்டியா? அவ வீழ்ச்ச வழியில நீயே போய் மாட்டிக்காத, சரியா? சரி, சாரி. இவன்
ஏய் இவ்வளோ பெரிய அசால்ட்டாக ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறான். இந்த பிளேடை உடைக்கணும் முதல்ல. லைட்டிங்கு ஃபயரு எல்லாம் இப்படியே போச்சுன்னா ஏய் உன் கதையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் அதை பார்த்து பார்த்து பயப்படுற? இது ஒன்று இதில் ஏதாவது ஒன்றாவது அழிக்கணும். ஐயோ இவன் வேற. ரெண்டு பேரையும் பிடிச்சி யூஜி பவரான ஆள் அவனே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான். தப்பிக்கிறதே டைம் கரெக்டாக இருக்கு. ரிட்டர்ன் பார்க்க கூட முடியல. எல்லாருமே வீட்டு கக்காசி எவ்வளவு நேரம் தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப? ஷேடோ ஐயோ எனக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு. இது என்னடா? ஆத்மா ஃபைட்டில் போட்டாங்களா? அது அந்த ஜெல்லி மாதிரி. அவன் அவன் இது அவனுக்கே ஆப்பு. வாட்டர் தான் நினைக்கிறேன். வாட்டரில் கரண்ட் பாஸ் பண்ண மாதிரி. இது முடியவே முடியாது போல இருக்கு. அப்பா. ஐயோ, என்ன இவனுங்கெல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்றானுங்க. நீ தானே பொடி பசங்கன்னு சொன்ன. சமாளிச்சிருவேன். அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. அப்படியா? பாத்துட்டேன். ஷிகமரு, மாற்றி மாற்றி அசிங்கம் பற்றிக்கிறாங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். தனித்தனியா சண்டை போட்டாதான் அவங்கள சமாளிக்க முடியும். அதுவும் சரிதான். அவங்களுடைய காம்போ அட்டாக்ஸ பயன்படுத்த முடியலன்னா மாஸ்க மாட்டிட்டு இருக்கவனோட 4 இதயத்தையும் ஈஸியா அழிச்சிட முடியும். எல்லாம் சரிதான். ஆனா அப்படி நடக்கணும்னா ஒருத்தராவது அந்த ஹீடனை புடிச்சு வைக்கணும்.
அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா நம்ம 4 பேர்ல ஏன் உடம்புலதான் சக்கரை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியும் என்னால இவங்க கூட சண்டையில மல்லு கட்ட முடியாது. அதுவே என் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூஸ். அதெல்லாம் வேண்டாம் விடு. அது ஏன்டா? ரொம்ப ஆபத்தானதா. என்னோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸுக்கு அப்புறமா தான் நீ மைண்ட் டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை மிஸ் ஆயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு உன்னால உன் பாடிக்குள்ள போக முடியாதா? வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாது. அத நான் பாத்துக்கிறேன். அப்ப இன்னத்துக்கு தானே அவளை கூட்டிட்டு வந்த. இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். உன்னால முடியுமா? அதுக்கு முதல்ல அவனை பிடிச்சாகணும். அவங்களோட கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும். சரி, வேணும்னா நான் அதை முயற்சி பண்ணவா? வாய்ப்பே இல்ல சோச்சி. உன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அந்த பிளட் எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிச்சிருவான். அப்ப நடந்ததுதான் இப்பவும் நடக்கும். இவன் கூட நேரடியா மோதி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிளேட்ல மாட்டக்கூடாது. சோச்சி, நீ இப்ப உன் சக்கராவை சேமிச்சாகணும். இன்னொருத்தரை சமாளிக்கிறதுக்கு கக்காஷி சென்சேக்கு நீ உதவியா இருக்கணும். ப்ளீஸ் இருக்காடா. ஹிடான நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. அவங்க கவனத்தை நான் திசை திருப்புறேன். அவன் டார்கெட் இடம் தான். என்னால கண்டிப்பா முடியும். ஹிடான நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. அவங்க கவனத்தை நான் திசை திருப்புறேன். என்னால கண்டிப்பா முடியும். அப்ப சரி, இனி நீயே அவனை பாத்துக்க. இந்தா. முழுசா நம்புறாரு. என்ன குத்தாரு தெரியலையே, காட்டலையே. இவ்வளோ பார்த்து ஒருத்தன் வரானே, யோசிக்க வேணாம். எருமைங்க. திரும்பவும் அதே ஜூட்சுவா? ஒரே ட்ரிக்கு திரும்பவும் மாட்டுவேன் நினைச்சியா? கொஞ்ச நேரம் நாம 2 பேரும் போகலாமா? திடீர்னு இவரு வந்து அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஐயோ, கக்காசி ஃபைட்டு போட்டு சூப்பரா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியே தனியாக பிரிச்சு எடுத்துன்னு போயிருந்தேன். அது ஷாடக் வந்துறான். தூரத்துல இருந்து சண்டை போடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்டா ஓடுற பைத்தியம்? ஓடுற வெக்கமா இல்லை உனக்கு? இவ ஓடிட்டு தூரமா? இன்னும் ஸ்நாக்லாம் போடுற. அப்போ ஐயோ, ஷேடோ அதுவும் இல்லை, வாட்டர் மிஸ் பண்ணியிருக்கான். சாப்பு சாப்பாடுலாம் வச்சுருக்கேன். ஏதாவது உண்மையா என்னன்னு தெரியும். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பின்னாடி இருந்து போட்டுருவோம், முன்னாடி பார்த்தா. நகரை பயன்படுத்தி பிளேட வீசுறானா? காத்துல எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். அது நிழல் இருக்கு, அதை குத்துனா அவளுக்கு. தங்க நினைச்சேன் பிளேட் வச்சு நிற்பான்ட்டு. அதான் பிளேட்ல நிழல் இருக்கு, அது ஒன்றும் பண்ணாதா? ஷேடோஸ் ஃபாலோ பண்ற வரைக்கும் இந்த ஜூட்சு என்னால ஓடு அடக்குங்க. கிட்டதன வர சொன்ன வந்துட்டேன். நான் நிழல்ல ஒளிஞ்சுக்கிறவன் இல்ல, நிழல்ல மாறுறவன். பிடிச்சிட்டான். வா தம்பி போலாம். ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு வெற்றிகரமா முடிஞ்சது. வா வா பின்னாடியே வா. எனக்கு அடிக்கணும்னு தோணுது. சிக்குமாரு, சீக்கிரமா வேலையை முடி. மத்தத எங்க கிட்ட விட்டுடு. நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். இவங்க சுத்தமாட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. அவன் தான் வேணான்ட்டானு, தனியாக அவனை வச்சு செய்யணுங்கிறான். இங்க கக்காஷி கிட்ட தானே அனுப்பணும்னு சொன்னான்.
கொஞ்ச நேரம் ஓடி இரு இவனை பிரிச்சு கொண்டு போகிறதுக்கு நடக்கும். வா பின்னாடியே ஓடியா. ஐயோ கடவுளே. இப்போ இவன் 3 பேரும் இவனை பார்த்துக்கணும் அவ்வளோதான். பிளேடும் இல்லை, சந்தோஷம். நல்லா தொலைவாக கூட்டின்னு போயணும், பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. என்னடியே அந்த வார்த்தை மாதிரியே கூட்டு போறேன் கை வச்சு. நீங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா நீங்க தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பிளேடு இருந்தா நீ ஒன்றுமே இல்லை. விட மாட்டேன்டா. ஐயோ அவன் தனியா போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தோணுது. ஹிடானா ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டான். ஆனா ஒண்ணு, அவன் திறமைய பாராட்டியே ஆகணும். வளர்ந்திருந்தான்னா அவன் தலைக்கும் பெரிய பவுண்டி கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் உயிரை விட போறான். பார்க்கலாம்டா. ஒன்னு சொல்லி ஆகணும், நீ சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. எனக்குள்ள உங்க எல்லாரும் விடவும் அதீத பலம் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பேட்டில் அனுபவம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்க தலையில போட்டிருக்கிற பேண்டெல்லாம் பார்க்கும்போது நான் முதல்ல லீஃப் வில்லேஜ்ல பார்த்த அந்த ஷினோபி தான் என் ஞாபகத்துக்கு வரான். உங்களுடைய முதல் ஹொக்காகே. என்ன அவரை பார்த்துருக்கியா? எனக்கு என்னதான் வயசாகி இருக்கும்? அப்படின்னா உனக்கு சாவுங்கிறதே கிடையாதா? தப்பான புரிதல். எத்தனை வருஷமானவன்? சாகா வரன்னு ஒண்ணு கிடையாது. என்னுடைய ஆயுளை நீட்டிக்க நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் எத்தனை பேருடைய இதயங்களை திருடி இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா வயசான என்னுடைய இதயம் எப்ப வேணாலும் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஆடா பாவி. புரட்சி மயிலாம். என்ன பண்றான்? தொட்டாலே வெடிச்சிருமோ அந்த கயிறு? பிளேடு இல்லாமல் சார் என்னதான் பண்றான்னு பார்க்கணும். தப்பிச்சு ஓடுருவேன்னு நினைக்கிறியா? உன்னுடைய இந்த ஷாடோ ஜூட்ஸு எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேல வேலை செய்யாதுல்ல. இப்ப இது கூட ஏதோ பிளான் மாதிரி தெரியுது. தம்பி, உன்னோட உயிரை எடுக்கிறத ரொம்ப சுலபமாக்கிட்டேன். ஏதோ பிளான் இது. இது வேணுனே வாங்கின மாதிரி இது. அட, ஓ blade எல்லாம் அப்படி பண்ண பண்ணாலே முடியுமா? டேஸ்ட் பண்ணாலே. ஏன்டா சுக்குமார் அப்படி நின்ன நீ? ஐயோ, என் வாழையில் அவன் சேர்த்திக்கானா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இன்னொன்று அந்த பேப்பர் கார்ல சுக்குமார பட்டாலும் அதே அடிதானே போடும். அவன்கிட்ட மாட்டிப்பான். இதுங்க ஒண்ணு வேற கூடுமா? பிளேடு எல்லாமே பண்ண முடியுது அவனால. என்னோட உடம்புல இருக்கிற இதயத்தையும் சேர்த்து என்னால ஒரே நேரத்துல 5 இதயங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா நீ பண்ண வேலையால எனக்கு இப்போ ஒரு புது இதயம் தேவைப்படுது. அதை நான் இப்போ உன்கிட்ட இருந்து தான் எடுத்துக்க போறேன். சடங்குக்கு தேவையான எல்லாமே இப்போ தயாரா இருக்கு. இந்த வேட்டைக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இனி உனக்கு சாவு. ஆடாங்க. இந்த எபிசோடு பரபரன்னு போச்சுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக எல்லாமே நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது நம்ம வேற மாதிரி யோசிச்சோம், இங்கே எல்லாமே பாசிட்டிவாக நடக்குதுன்னு நினச்சோம்.
கிளைமேக்ஸில் திரும்ப என்னமோ ஒன்று நடக்க போதோ அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் பதக்க தான் வைக்குது. எனக்கு கக்காஷி வந்து அவர் பண்ணுற ஃபைட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசிச்சு பார்க்குறேன். அதே டைம் வந்து அவருக்கு எதாவது ஆயிடுமோன்ட்டு தான் எனக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து கக்காஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா பொறுத்துக்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ பிடிக்குமா, அதனால அவருக்கு எதாவது ஆயிடுமோன்னு தான் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு எனக்கு. இல்லை, அவர் ஸ்பீடுக்கு தொட முடியாது, அவரும் வேகம் தான். ஸோ அதனால் அவர்னால டேக்கிள் பண்ணி எவ்வளோ பேட்டில் பார்த்துருக்காரு, அவரெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக தொட்டுற முடியுமானா முடியாது தான். எனக்கு என்ன, எல்லா டைமே நான் அவர் ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணுவாருன்றதை மறந்துடுறேன். அவர் அடிப்படுறப்பெல்லாம் ஐயோ எனக்கு தானே ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணிடுவார். ஸோ அவ்வளோ ஸ்பீடுன்றது நம்ம மறந்துடுறோம், அது ஒரு விஷயம். அண்ட் அந்த 3 இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. ஒன்று நெருப்பு யூஸ் பண்ணுது, ஒன்று விண்ட் யூஸ் பண்ணுது, ஒன்று அந்த லைட்டிங் பிளேட் மாதிரி அது யூஸ் பண்ணுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுக்கு தான் நம்ம சோஜி இவங்க விட்டுட்டு போயிருக்குது. மேபி அவங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம கக்காஷி வந்து இவனை பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளானாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா, சிக்கமோர் கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போனால் எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு, பிளேடை போட்டுட்டான், இதுக்கு மேலே அவன் என்ன மாத்திரம் போட்டுருப்பான், பிளேடு இருந்தால் தானே அவனுக்கு வேலையே அப்படி நினச்சேன். அங்கே நான் அடிப்படுறப்ப கூட அவன் ஷேடோ க்ளோன் அவனே ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது சக்கரை குறைஞ்சி விட்ட மாதிரி இல்லை. சரி, ஏதோ பையன் பிளான் பண்ணுறான், வேணும்னே ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து பார்த்தா இவன் சாதாரண இது குணாய் வச்சு கூட அந்த இது பண்ணி போதும் அவனுக்கு. எதால கீறுனா என்ன, அது பிரச்சனை இல்லை போல இருக்கு. ஆனால் சுகுமாரன் ஏன் அப்படி பண்ண எனக்கும் தெரியல. அது பயப்படுறான், அந்த எக்ஸ்பிரஷன் வர அவன் கொடுக்கறதுனால என்னடா பண்ணுறேன்னு கொஞ்சம் முட்டாள்தனமாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஐடியா இருக்கும், அது தெரியும், ஏதோ பிளான் பண்ணி தான் பையன் பண்ணுறான்றது. ஆனாலும் அப்படி இருந்தால் ஓகே, இல்லை வேற மாதிரி முடிஞ்சிருமோ, வேற மாதிரி இருக்குமோன்றதும் தோணுது. இல்லை, எனக்கு டபுள் மைண்டாக இருக்குது. சிக்கமாக நடிக்கிறானோன்னு ஒரு பக்கம் தோணுது. சரிங்களா, அவன் பயப்படுற மாதிரி நடிக்கிறானு. ஏன்னா கூட்டு வரப்பே தெரியும் இப்படி ஒரு இது இருக்குன்றது. இங்கே வந்துட்டு உடனே இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே, அவனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ இந்த விஷயத்த பார்த்து பயப்படுறதுக்கு சாத்தியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனாலும் பயமாக இருக்குது. ஏன்னா இவன் அந்த வட்டம் போட்டு பிளட்டு போட்டுட்டாலே முடிஞ்சிச்சு, அந்த உருவம் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் பயமாக தான் இருக்குது. அவன் வரல ஏதோ லைட்டாக சீக்கிரம் இவன் ஒரு பிளானோட வந்திருப்பான், அதை தாண்டி இவனே அறியாமல் இப்போ நடக்குதோ அதை நினச்சி ஷாக் ஆகணும்னு தோணுது. அவனை நம்ப வச்சு நான் பயப்படுறேன், நான் பயந்துட்டேன், நீ தாண்டா ஜெயிக்க போறன்ற நம்பிக்கையை கொடுத்துட்டு என்ன அது பண்ணுவானா என்னன்றது தெரியாது. அது சுத்தி பேப்பர் பேக் மாதிரி முன்னாடி போட்டு வச்சுட்டா, அதனாலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணதான் போறான் அப்படின்ட்டு. அதே டைம் வந்து அந்த பேப்பர் பேக்ல தான் சிக்கமரும் நடுவில் இருக்கான். அப்போ அவனுக்கு என்னாச்சும் ஆகும்ல, அதுவும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஸோ அது அவன் அந்த நவுந்துடவே கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டான். எனக்கு வந்து இன்னொரு பயமும் இருக்கு. அவன் வந்து நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீயும் சேர்ந்து அழியணும்னு எதனா முடிவு எடுத்துட்டானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா கக்காஷி இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தால் தடுத்துருவாங்க. அதனால் வேணும்னே இவங்களுக்கும் அது தெரியக்கூடாது, நானே இவங்க கூட சேர்ந்து சாவறேன் அப்படின்ட்டு எதனா ஒரு முடிவு எடுத்துட்டானோன்னு ஒரு பதட்டமும் வருது. ஏன்னா இவன் பண்ணுறதுலாம் நடிக்கிற மாதிரி இருக்கா. அதனால் பயமுறுத்தி, டேய் நான் அவங்க கூட சேர்ந்து சாவறதுக்கு தான்டா வந்திருக்கேன், நான் சாவுக்கு நான் பயப்படுறதுக்கு நான் வரலடா அப்படின்னு சொல்லி நான் என்னை கூட வந்த ஃப்ரெண்ட்ஸையும் என்னுடைய குருவையும் காப்பாற்றுறது தானே அவனை தள்ளியே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்ற எதனா ஒரு முடிவு எடுத்துட்டானோ அப்படின்னும் மனசு தோணிட்டே எனக்கு அது தோணுச்சு. ஆனால் வந்து இப்போ அவன் இப்போ குத்திக்கிட்டா அவன் உயிரோட தான் இருக்க போன, சுகுமாரன் மட்டும்தானே சாவான். இப்போ எப்படி அதை வந்து இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் நிழல் இருக்கு இல்லையா, இப்போ அவனுக்கு குத்தி அப்போ கூட முடியாது, ஒன்றுமே முடியாது. ஆமாம், அவன் உடம்பு என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. எப்படி யோசிச்சாலும் என்னடா அவன் மூலையில் அவனாலும் புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறேன், இது பிளானாக இருக்கும் அதில். எப்படி பார்த்தாலும் அவன் உடம்பு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இன்னும் கிழிச்சாலும் வெட்டினாலும் எதுவுமே ஆக போகிறதில்ல. வெடித்தாலும் துண்டு துண்டாக செதனை. இப்போ அவனே அதான் பண்ணான். காகசம் அவனை வச்சு வெடிக்க வச்சா ஒன்றும் இல்லை, திரும்ப சேர்ந்துட்டான். ஸோ இங்கேயும் அதை தான் நடக்க போகுது. என்னதான்டா பிளான்ன்றது சத்தியமாக புரியல. அண்ட் வந்து காகசு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் சொன்னான், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்காகவே பார்த்தவன் அப்படின்றான். அப்படியே உனக்கு என்னடா வயசு, எத்தனை வருஷமாடா நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி கனெக்ட் பண்ணால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க்காகனா தேர்ட் ஒர்க்காகக்கே குரு அவர் எங்கேயோ எத்தனை வருஷம் அது, அவருக்கே என்ன வயசாகுது, என்னடா இவன் அப்படின்ற மாதிரி. அக்காசுக்கில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான், ஏஜ்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் நார்மல் எங்கான உடம்புலேயே தான் இருக்கிறானுங்க. சாசூரியம் அப்படிதான், இவங்களும் அப்படித்தான். அது மாதிரி தான் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டுருக்குறாங்க. எனக்கு இது பார்த்தா உரைச்சி மறைஞ்சாவும் தான் வருது. அவனும் இந்த மாதிரி தான் அந்த உயிர் எடுத்துக்குது. அது இவன் வந்து ஹார்ட்டை மட்டும் எடுத்து அவன் என்ன சொல்கிறது, ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது திரும்ப திரும்ப இன்னொரு ஹார்ட் வச்சு ரன் பண்ணிகிட்டே இருப்பான் போல இருக்குது. ஸோ சுற்றி இருக்கான், அவனுக்குன்னு ஒரு 4 பேக்கப் வச்சுட்டு அதுக்குள்ளேயே ஹார்ட் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறான். ப்ளஸ் தனக்கும் ஒன்று வச்சுட்டே இருப்பான் போல இருக்குது. என்னடா இதெல்லாம் எப்படா இதெல்லாம் பண்ணுறீங்க, எங்கே இருந்துடா உங்களுக்கு இதை சோர்ஸ்லாம் வருது, யார்ட்டந்துடா இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கினீங்கன்ற, உங்களுக்குலாம் எவன்டா குரு, அவனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்டா. உங்களுக்கு இவ்வளோ பவர் கொடுத்து யார் உங்களை இப்படி உருவாக்குனதுன்றது தெரியல. அது தெரிஞ்சால் அப்போ அவங்க யார் அப்படின்றப்போ எங்கேயோ போகுது. இவங்களாம் எத்தனை வருஷங்கிறானுங்க, என்னென்ன வித்தை கற்று வச்சுன்னு இருப்பாங்க, எவ்வளோ பார்த்துருப்பானுங்க. அப்போது நம்ம ஆளுங்களோட எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக தான் இருப்பானுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாலுமே கக்காஷியை விட அப்படி பார்த்தா.
அப்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான் அவங்க. அது மாதிரி அவங்க உடம்பு பற்றி கவலைப்படுறதில்ல, உடம்பையே கொடுத்துட்றானுங்க எல்லாத்துக்கும். அதனால அந்த பயமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இங்கே இடனை பார்த்தா ஒரு பக்கம் இவன் சிக்கமாரு வந்து சேர்ந்தே இருந்தவன் பண்ணிடுவானோன்னு ஒரு பக்கம் பயம். இங்கே இவன் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இவ்வளோ பவரான ஆள், இங்கே என்ன வித்த பண்ணாலும் அதுக்கு ஒரு யோசனை வச்சுட்டு இருப்பானேன்னு ஒன்று. ப்ளஸ் வந்து அவனோட இது எங்கே இருக்குன்றது வேற. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஹேண்ட் எடுக்கிறப்போ அந்த ஹேண்டில் அந்த இதையும் துடிச்சிச்சு. மேபி அந்த ஒயரில் எங்கேயோ வச்சுட்டு இருக்கான ஹார்ட் என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒயர் அந்த நரம்பு மொத்தத்தையும் பிச்சு போட்டால் தான் அவன் இதயத்தையே எதனா பண்ண முடியுமா? ஒரிஜினல் இதே தான் இப்போ மெயின். மற்ற 3 கொண்டா கூட அது தேடணும். ஆமாம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். என்ன நடக்க போதோ சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.